போன வீடியோல இந்தியாவுடைய எம்பிக்கு வந்து எவ்வளோ சேலரி வரும், அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவங்களுடைய சேலரி எவ்வளோ, அவங்களுக்கு எவ்வளோ அலோன்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள எம்எல்ஏஸ்க்கும் நார்மலான சம்பளம் மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு வீடு, டிராவல் அலோன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் பென்ஷன், அதுக்கப்புறம் தொகுதிக்கான பங்கீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு சொல்லுவாங்க. ஸோ அதுன்னு சொல்லிட்டு பல பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ இருக்க ஒரு எம்எல்ஏக்கு அவங்களுடைய மந்த்லி சேலரியும் அலோன்ஸும் சேர்த்து சுமார் 1.5 லட்சம் வரையும் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக் சேலரி மட்டும் இல்லை, அவங்களுடைய வேக்கீல் அலோன்ஸ் 25,000, அப்புறம் அவங்களுடைய தொகுதிக்காக வந்து ஃபண்டு ஒழுக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த தொகுதி அலோன்ஸ் வந்து 25,000, அப்புறம் டெலிஃபோன் அலோன்ஸ் வந்து 7,500 ரூபாய், அதுக்கப்புறம் போஸ்டல் அண்ட் ஆஃபீஸ் அலோன்சஸ் கூட வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டாஃப் அவங்க யாருக்காவது வந்து ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்டாஃப் எக்ஸ்பென்ஸ், அதே மாதிரி அவங்க தொகுதிக்குரிய வேலைகள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த ஃபண்டு, ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து அவங்களுக்கு தனி அலோன்ஸ் வந்து ஒதுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சென்னைக்கு வந்து அவங்க அசம்பிளி ஏதாவது வர்றாங்க, ஏதாவது அசம்பிளி செஷன் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து சில எம்எல்ஏஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசு குவார்ட்டர்ஸ், அதாவது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹவுஸு இல்லை அப்படின்னா ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் ட்ராவல் அலோன்ஸ் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்க எப்பப்பெல்லாம் சென்னைக்கு வராங்க அப்படின்னா அந்த ட்ராவல் அலோன்ஸையுமே வந்து கவர்மெண்ட் தான் வந்து பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கு அவங்களுடைய தொகுதியாக இருக்கட்டும், இல்லை அசம்பிளி செஷனாக இருக்கட்டும், ஸோ அடிக்கடி வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா பஸ்ஸு, ட்ரெயின், கார் ட்ராவல் எல்லா அலோன்ஸுமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எம்பி மாதிரியே எம்எல்ஏஸ்க்கும் ஃபோன் பில்லும் அவங்களுடைய டேட்டா பேக்கும் ஆஃபீஸ் கம்யூனிகேஷனுக்காக வந்து இந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அலோன்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கும் சரி அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கும் சரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை எம்எல்ஏ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் வசதியும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி வந்து 12,000 இருந்துச்சு பென்ஷன், இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகி 20,000 வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மந்த்லி இந்த பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏ அவங்களுடைய தொகுதிக்குன்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட்காக ஃபண்டு வந்து ஒதுக்குவாங்க. அதாவது ரோடாக இருக்கட்டும், ட்ரெயின் நெட், ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் பப்ளிக் ஒர்க்ஸு, இந்த மாதிரி லோக்கல் டெவலப்மெண்ட்காக ப்ராஜெக்ட்காக வந்து ரொம்பவே க்ரோஸ் கணக்கில் வந்து ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த மணி எல்லாமே அவங்களுடைய பர்சனல், அதாவது எம்எல்ஏவுடைய பர்சனல் கேஷ்லாம் கிடையாது. இது பப்ளிக் ப்ராஜெக்ட்காக ஃபண்டு, அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஒதுக்கின ஃபண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்வி உருவாகுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே மக்களுடைய தேவைக்காக தேவையான சப்போர்ட்டா, இல்லை டேக்ஸ் பேயர்ஸ் மணியில் வந்து இது ஒரு பெரிய வந்து எக்ஸ்பென்சிவாக தெரியுதா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ சாதாரண மக்கள், அதாவது அவங்களுடைய பேசிக் வசதிக்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுற இந்த சிச்சுவேஷனில் தமிழ்நாட்டை ஸோ அரசியல்வாதிகளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் போகுது அப்படின்னு சிலர் கேட்குறீங்க அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வேணுமா, இல்லை மக்கள் சேவை அவங்க பண்ணுறாங்க, ஸோ இதனால அவங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.